தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் அருளுரைக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அத்தியாயம் 23ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்டபோது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரோவையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தன் விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னலையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதபடி அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்தவர் ஒருவர் அவரிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவரிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தினர் தங்கியிருந்து அதை உமது அன்பினால் நிரப்பியருளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசமுள்ள கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், உமது சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை செய்தருளும். உமது வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமேன். மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய நம்முடைய திருச்சபையினுடைய ஆயர் அவர்களே, வழிபாட்டில் நம்மோடு கலந்து கொள்கின்ற ஆயர் பெருமாட்டியார் அவர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களோடு இந்த ஐக்கியத்தில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றதற்காக
நான் இறைவனை துதிக்கிறேன். இன்றைக்கு இறை செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய ஆயர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிற்றில் நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருள், உன் செம்பொருள், உன் ஆன்மா சாக அல்ல வாழவே ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். உன் ஆன்மா சாக அல்ல வாழவே ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆகவே என்னுடைய இந்த சிந்தனைகளை ஆன்மா வாழ ஆயத்தம், preparation for the soul to live என்கின்ற தலைப்பில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஆண்டு எனக்கு தெரிந்த ஒரு அம்மையாரோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். அண்மையில் அவருடைய கணவர் இறந்துவிட்டார் என்பதற்காக அவர்களை விசாரிப்பதற்காக சென்றிருந்தேன். அவங்க இறுதி நிகழ்வுகளை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவங்க சொன்னாங்க, நான் கேட்டேன் எங்கள் ஹஸ்பண்டை, ஜிம், ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் டெத்? நீங்கள் மரணத்துக்கு பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நோ ஃபே, ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் டெத். I am only scared, afraid as to what can I do if Peter refuses me at the pearly gate. நான் மரித்த பிறகு மோட்ச வாசலுக்கு நான் செல்லும்போது பேதுரு என்னை உள்ளே அனுமதிக்காமல் இருந்து விட்டால் நான் என்ன செய்வேன்? அதை நினைக்கும் போதுதான் எனக்கு மிகுந்த பயமாக இருக்கிறது, நடுக்கமாக இருக்கிறது. அந்த அம்மா சொன்னாங்க, அப்போ மட்டும் இல்லை, அவர் வாழ்நாள் முழுவதுமே எப்போதும் அவருக்கு இது ஒரு பெரிய கரிசனையாக இருந்தது, ஒரு பாரமாக இருந்தது. நான் மரித்தேனானால் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாழ முடியுமா? ஒருவேளை எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டால் நான் என்ன செய்வேன் என்று அதிகமாக அவர் பயந்து, வாழ்நாளில் இந்த வாழ்வை பற்றி அவர் நினைத்ததை விட இதுக்கு பின்னால் இருக்க போகிற வாழ்வை பற்றி தான் அவர் கரிசனை உள்ளவராக இருந்தார் என்பதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். Preparing for our soul to live. உடல் வாழ்வதல்ல, நம்முடைய உள்ளம் வாழ்வது நம்முடைய வாழ்வினுடைய ஒரு பெரிய கரிசனையாக இந்த நிகழ்விலே நான் அறிந்து கொண்டேன். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் வேத வசனத்தை சொல்வாரு, இது ஒரு தேன் கூடு போன்றது. வேத வசனம் அது நமக்கு இனிமையான தேனையும் கொடுக்கும். அந்த தேனீக்கள் சில வேளைகளில் நம்ம கொட்டவும் செய்யும். நற்செய்திக்கு இந்த 2 பகுதிகள் இருக்கின்றன. இனிமையான தேனை கொடுப்பது, ஆனால் நம்மை சில வேளைகளிலே கொட்டுவது. நம்ம எல்லாருக்கும் தேன் ரொம்ப பிடிக்கும். என்ன அது தேனா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள். எது நம்ம கொட்டுறதுன்னா, ஆண்டவருடைய கட்டளைகள், அல்லது நீங்க இப்படி கடவுளுடைய கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தீர்களானால் உங்களுக்கு என்ன தண்டனைகள் வரும் அப்படின்னு சொல்றது தேனீக்கள் கொட்டுவதை போன்றவைகள். நமக்கு எப்பவுமே வாக்குத்தத்தத்தை மட்டும்தான் நம்ம விரும்புவோமே தவிர, அதிகமாக ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் அவ்வளவு அதிகமாக விரும்புவதில்லை. இங்கே இயேசுவானவர் இந்த 2 கூறுகளை நமக்கு இங்கே விளக்குகிறார். லூக்கா 15ஆம் அத்தியாயத்தில் கெட்டகுமாரன் ஓமையின் வழியாக ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற இந்த ஐசிறுவான் லாசருனுடைய நிகழ்வின் வழியாக, அல்லது இந்த ஓமையின் வழியாக ஆண்டவருடைய நீதியையும் அவருடைய நியாய தீர்ப்பையும் அவருடைய கண்டிப்பையும் அவர் உணர்த்துகிறார். ஆகவே நம்ம 2ஐயும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய திருவுளமாக இங்கே வெளிப்படுகிறது. இதனால் ஆண்டவருடைய அன்பு குறைந்து விடுகிறது என்பதல்ல, அதே நேரத்தில் அவருடைய நீதிக்கு நாம் ஓரளவுக்கு பயப்படுவதிலும் நாம் குறைந்து விடக்கூடாது என்பது அவருடைய நோக்கம். இந்த ஓமை ஓமையாக நான் இதை பார்க்கவில்லை. இது ஒரு வெளிப்படுத்துதல். இட்ஸ் நாட் அ parable,
but an apocalypse. என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த வாழ்விலும் இதற்கு பின்னால் இருக்கிற வாழ்விலும் என்ன நடக்கும் என்பதை இயேசுவானவர் அவர்களுக்கு உணர்த்துகிறார். இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தது நம்ம இப்ப வாழறமே இந்த வாழ்க்கையை பற்றி நமக்கு உதவி செய்வதற்காக மட்டுமல்ல, ஆனால் இதற்கு பின்னால் இன்னொரு வாழ்வு இருக்கிறது, இன்னொரு உலகம் இருக்கிறது. அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். நான் போன பிறகு நீங்களும் நான் இருக்கிற இடத்தை இருக்கும்படி உங்களை நான் என்னிடத்திலே அழைத்துக் கொள்ளுவேன். அதான் நம்முடைய வாழ்வினுடைய நோக்கம். அதே நேரத்தில் அவர் என்ன சொன்னார்னா, அந்த உலகமும் இந்த உலகமும் தொடர்புடையது. இங்கே எதை கட்டுவீர்களோ அது அங்கேயும் கட்டப்பட்டிருக்கும், இது எங்கே எதை அவிழ்க்கிறீர்களோ அது அங்கேயும் அவிழ்க்கப்பட்டிருக்கும். அவர் சொன்னார், நீங்கள் உங்களுடைய பொக்கிஷங்கள் இந்த உலகத்தில் சேர்த்து வைக்காதீங்க, ஆனால் பரலோகத்தில் உங்களுடைய பொருட்களை சேர்த்து வையுங்கள், ஏனென்றால் அங்கே பூச்சியோ துருவோ அதை சாப்பிடாது. ஆகவே அவர்களுக்கு போதித்த போது இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்காக இருந்தார். ஆகவே இயேசுவானவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மரணத்துக்கு பின்னால் நமக்கு இருக்கிற வாழ்வை பற்றி அவர்களுக்கு போதனைகளை கொடுத்து கொண்டே வருகிறார். சதுசேயர்களுக்கு முதல்ல அவர் சொன்னார், ஒரு கணவன் இருந்தான், ஒரு மனைவி இருந்தால், அவர்களுடைய கணவன் இறந்து பட்டான், 7 சகோதரர்கள் அவளை மணமுடித்தார்கள். உயிர்த்தெழுதல் யாருடைய மனைவியாக அவள் இருப்பாள்? அப்ப இயேசுவானவர் இந்த அடுத்த உலகத்திலே நம்முடைய வாழ்வை பற்றி அவர்களுக்கு அதன் வழியாக விளக்கமாக சொல்லுகிறார். இங்கே பரிசேயர்களுக்கு இந்த ஓமையை அவர் சொல்லுகிறார். பரிசேயர்களுக்கு மட்டுமல்ல, ஆனால் இந்த ஓமை என்பது அல்ல இந்த வெளிப்பாடு என்பது கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தரப்படுகிற வெளிப்பாடு மனிதராக பிறந்திருக்க எல்லாருக்குமே தரப்படுகின்ற ஒரு வெளிப்பாடாக நாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஓமையில 3 பகுதிகள் இருக்கின்றன. இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை, ஐஸ்வர்வான் லாசரு. 2வது பரலோகத்திலே அல்லது மரணத்துக்கு பின்னால் அவருடைய வாழ்வினுடைய நிலைமை. 3வது ஆபிரகாமோ ஐஸ்வர்வானோ இடையே இருக்கின்ற உரையாடல். இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த உரையாடல் எப்படி நம்ம நம்முடைய ஆத்துமா வாழ்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் என்பதற்கு அது துணை புரியும் என்கிற காரணத்தினால அந்த பகுதியை பற்றி நான் உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். முதல் ஆபிரகாம் சொல்லுகிற 3 குறிப்புகள். முதலாவது சொல்றாரு, சன் ரிமெம்பர், மகனே நீ நினைத்துப்பார் அப்படின்றார். அதாவது நீ என்கிட்ட உதவி கேட்கிற, நான் செய்யாத காரணம் அது தகுதியானதல்ல, இட் இஸ் இம்ப்ராப்பர் அப்படின்றார். இங்கே ஐஸ்வர்வான் மரித்த பிறகு அவன் ஒரு தீப்பிழம்பிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் கண்களை உயர்த்தி பார்க்கிறார், அங்கே ஆபிரகாமை பார்க்கிறார். ஆபிரகாமுடைய மடியில லாசரு உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறார். இந்த உலகத்தில் மேலே உட்கார்ந்தவர் இப்பொழுது கீழே தள்ளப்பட்டிருக்கிறார். வெளியே வாசல்ல இருந்தவர் இப்பொழுது ஆபிரகாமுடைய மடியிலே இருக்கிறார். இதுல வேற அவருக்கு தீயினால் அவர் சுட்டரிக்கப்படுகிறார். இந்த வேதனை ஒரு பக்கம்னா, அதோட பெரிய வேதனை இந்த லாசருக்கு போய் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது, ஆனா நான் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்பதாக அவர் எண்ணுகிறார். அப்ப அவரு ஆபிரகாமே, தந்தை ஆபிரகாமே, ஃபாதர் ஏப்ரஹாம். ஏன்னா யூதர்களுக்கு எல்லாருக்கும் அவர்தான் தந்தை, விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் அவர்தான் தந்தை. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் மிக சிறந்த தந்தையாக இருக்கிறவர் ஆபிரகாம். அவருக்கு ஆபிரகாமே தந்தை, மை ஃபாதர் ஏப்ரஹாம். என்னன்னா, உடல் அளவில் பயாலஜிக்கலி he was the son of Abraham, but spiritually he was not the son of Abraham. ஏன்னா ஆபிரகாமுடைய அடிச்சுவட்டை பின்பற்றவில்லை, அவருடைய மாதிரியை பின்பற்றல, அவர் கீழ்ப்படிந்த கட்டளைகளுக்கும் இவர் கீழ்ப்படியவில்லை. இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர் தந்தை ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்டு அவரு ஏன் அவரை கூப்பிடுறாரு?
ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த ஆபிரகாம் யார் வந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்கிறவர். 3 பேர் விருந்தினர்கள் வருகிறார்கள், உடனே அவர்களுக்கு விருந்து கொடுத்து அவர்களை உபசரிக்கிறார். அதனால் அவர்கிட்ட யாராவது வந்தாங்கன்னா அவர் சும்மா அனுப்ப மாட்டார். ஆகவே இவர்கிட்ட நான் கேட்டேன்னா அவர் எனக்கு தருவார் அப்படின்னு அவர்கிட்ட அவர் சொல்றாரு, எனக்கு இறங்கும், அதாவது என் மேல இரக்கமாயிரும். லாசரு தன்னுடைய விரலை தண்ணீரிலே நனைத்து அவர் என்னுடைய நாவை குளிர பண்ணட்டும் அப்படின்னு கேட்கிறார். ஆபிரகாம் எல்லாருக்கும் நல்லது செய்ய விரும்புகிறவர் சொல்றாரு, இங்கே நான் உனக்கு உதவி செய்ய முடியாது, அது உதவி செய்வது தகுதியும் இல்லை. ஏன்னா நீ நினைத்துப்பார், அங்க உலகத்துல நீ எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாய், லாசரு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார். ஆகவே இங்கே மரணத்துக்கு பின்னால் இந்த உலக வாழ்வில் இருக்கிற நிலைமைகள் எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறுகின்றது. இப்பொழுது அவர் மகிழ்ச்சி அடைகிறார், நீ துயரப்படுகிறாய். ஆகவே நாங்கள் இதை உனக்கு கொடுப்பது சரியானதல்ல அப்படின்னு அவருக்கு உணர்த்திவிட்டு அவர் சொல்றாரு, நீ நினைத்துப்பார், கடவுள் உனக்கு என்னவெல்லாம் செய்தார், உலகத்தில் எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தார், நல்ல சுகத்தை கொடுத்தார். லாசரு இறந்துறாரு, இவரு அதுக்கு பின்னால்தான் இறக்கிறார். உனக்கு நீடித்த ஆயுளை கொடுத்தார், நீ உலகத்தில் மகிழ்ச்சியா இருப்பதற்கு எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். அதை நீ நினைச்சுப்பார். இப்படி கடவுள் உனக்கு கொடுத்த அருட்கொடைகளால நீ எப்படி வாழ்ந்தாய், அதன் வழியாக உன்னையே நீ பெரியவனாக காட்டிக்கொள்ள நினைத்தாயா, அதன் வழியாக நீ பல்வேறு பாவங்களுக்கு உன்னை அர்ப்பணிக்க நினைத்தாயா, நீ நினைத்துப்பார். அதே மாதிரி உன் கண் முன்னால வாசல்ல இருந்தானே அவனை நீ நினைத்துப்பார், அவனை நீ எப்படி நடத்தன என்பதை நினைத்துப்பார். வாசல்ல இருக்காங்கன்னா வீட்டுக்கு வரும்போது போகும்போது அவரை பார்க்காமல் இருக்க முடியாது, அவருடைய புண்கள் எல்லாம் பார்க்காமல் இருக்க முடியாது, அவருடைய நிலைமை நீங்க பார்க்காம இருக்க முடியாது. அதை நீ நினைச்சுப்பார். சிலர் சொல்றாங்க, இந்த லாசனுடைய புண்ணியெல்லாம் நக்கிற நாய் ஒருவேளை அந்த ஐஸ்வர்வானுடைய நாயாக இருந்திருக்கும். நீ உன் நாய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த, நீ மனிதரை எப்படி உதாசீனப்படுத்தினாய், அதை நீ நினைத்துப்பார் என்பதாக அவருக்கு சொல்லுகிறார். நீ இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது என்ன நன்மைகளுக்காக நீ அலைந்து திரிந்தாய் அல்லது தேடினாய், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாய். ஆனா எப்போவாவது ஒரு நேரம் இந்த உலகத்துக்கு பின்னால, இந்த வாழ்க்கைக்கு பின்னால நான் எந்த நிலையிலே இருப்பேன் என்பதை நீ யோசித்து பார்த்திருக்கியா? இந்த உலகத்தில் நான் எப்படி இருக்கணும் அது மட்டுமே உனக்கு வாழ்க்கையினுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. நமக்கு இதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுல நான் எப்படி இருப்பேன் என்பதை பற்றி நீ நினைக்கவில்லை. நீ எப்போதும் உன்னுடைய மகிழ்ச்சி, ஒவ்வொரு நாளும் விருந்து பண்றது, ரத்தாம்பர உடைகளை உடுத்துவது, மெல்லிய உடைகளை உடுத்துவது, உன்னை பற்றியே நீ கவலைப்பட்டவனாயிருந்தாய். ஆனா கடவுள் உன்னுடைய கண் முன்னால் வைத்திருக்கிற பற்றி நீ கவலைப்படவில்லை. இதையெல்லாம் நீ நினைத்துப்பார். இதெல்லாம் நீ நினைச்சினாதான் இருக்கிற வேதனை இருக்க நெருப்புல அதை விட இன்னும் அதிகமாக நீங்கள் வேதனைப்படுவீர்கள். ஐயோ, நான் உதவி செய்திருக்கலாமே. ஒருவருக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் போது, வாய்ப்பு இருக்கும் போது அதை செய்யாமல் இருப்பது பாவம். ஐயோ, இதையெல்லாம் நான் செய்யாம போயிட்டேனே. மரித்து போன ஆத்துமாக்கள் எப்படி வேதனைப்படுவாங்களாம், அவங்க உலகத்தில் பார்ப்பாங்க, கஷ்டப்படுறவங்களை பார்ப்பாங்க, ஆனா உதவி செய்ய முடியாது. ஐயோ, நான் நல்லா இருந்தப்போ நான் அவங்களுக்கு உதவி செய்திருக்கலாமே என்று அவர்கள் வேதனைப்படுவார்கள். ஆபிரகாம், மகனே மகளே, நீ நினைத்துப்பார். இன்றைக்கு ஆண்டவருக்கு அருள் இருக்கிற அருட்கொடைகளை எண்ணிப்பார். அதை நீ ஆண்டவருக்கு பிரியமானதாக, மகிமையாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல அடுத்த உலகத்திற்கும் நன்மை பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக நீ பயன்படுத்துகிறாயா? அழிந்து போகிற உலகப் பொருளால அழியாத உறவுகளை, அழியாத ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள அதை பயன்படுத்துகிறாயா?
ரெண்டாவது அவர் சொல்றாரு, உங்களுக்கும் எனக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. there is a great chasm between you and I. அதாவது உலகத்தில் ஒரு பெரிய வெற்றிடம், ஒரு கேப், ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் இருந்தது. இவர் மாளிகையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அங்கே வாசல்ல கொண்டு வந்து அவரை கிடத்துகிறார்கள். அது இந்த உலகத்தில் இருக்க வெற்றிடங்கள். இங்கே நம்ம அதை சரி செய்யாம இருந்தோம்னா அங்கேயும் அது போகும். அவர் அங்கே ஆபிரகாமுடைய மடிக்கு எடுத்து செல்லப்படுகிறார். இங்கே இவர் கீழே நரகத்தில் நெருப்பில் அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாங்கள் நீங்கள் என்கின்ற வேறுபாடு அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதற்கு ஏற்றவாறு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமோ அதனுடைய வெகுமதியோ அல்லது நம்ம தவறாக நடந்தோமானால் அதுக்கு கொடுக்கிற தண்டனையோ அது ஒரு முடிவானதாக மாறுகிறது. அது அதுக்கப்புறம் யாருமே மாற்றவே முடியாது. ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அவரே ஏன் சொல்றார் வெற்றிடம்னா, நீங்க யாரும் இங்க வர முடியாதபடி நாங்களும் அங்க வர முடியாதபடி ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அதாவது அது சொல்றது என்னன்னா, நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம இந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும். நம்ம நீங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு, நாங்கள் அப்படின்னு சொல்றாருல, நாம் அவருடையவர்களாக மாற முடியும். இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போனோமானால் இந்த பெரிய வெற்றிடம் அது நீக்கப்படவே முடியாது. there is a great chasm and therefore it is impossible. முதல்ல சொன்னாரு இம்ப்ராப்பர், உனக்கு உதவி செய்து இம்ப்ராப்பர். ஏன்னா அங்கே நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்புறம் இங்கே எப்படி வந்து அனுபவிக்க முடியும்? இந்த குழந்தை மாதிரி ஒரு சண்டே ஸ்கூலில் கேட்டாங்க இந்த கதையை சொல்லிட்டு, நீங்கள் வந்து லாசரு போல இருக்க விரும்புகிறீர்களா அல்லது ஐஸ்வர்வானை போல இருக்க விரும்புகிறீர்களா? எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஒரு குழந்தை சொல்லிச்சு, இந்த உலகத்தில் நான் ஐஸ்வர்வானாக இருக்க விரும்புகிறேன், அடுத்த உலகத்தில் லாசருவாக இருக்க விரும்புகிறேன். இப்படியெல்லாம் நம்ம இந்த உலகம் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க ஒரு பெரிய அருட்கொடை. இதிலே தான் நாம் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அடுத்த உலகத்திற்கான வழிகளை இங்கே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை முடிஞ்சிட்ட பிறகு நம்மால ஒண்ணுமே மாற்ற முடியாது. இங்க இருக்கிறவர்கள் அங்கே போக முடியாது, அங்க இருக்கிறவர்கள் இங்கே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறது. இட்ஸ் நாட் பாசிபிள், இம்பாசிபிள். ஆகவே உங்களுக்கு இப்படிப்பட்ட நரகத்தை நாம் தவிர்க்க வேண்டுமானால், பின்னால இந்த வாழ்வுக்கு பின்னால் நம்ம இந்த வேதனையை அனுபவிக்காமல் இருக்க வேண்டுமானால், இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த நேரத்தில் மட்டுமே அதை நாம் செய்ய முடியுமே தவிர நாம் மரித்த பிறகு இதை மாற்றவே முடியாது. மூன்றாவது அவர் சொல்றாரு, ஆபிரகாம் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்கள் செவி கொடுக்கட்டும். let them listen to Moses or to the law and the prophets, or Moses and the prophets, because Moses has written all the 5 books. Therefore மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்கள் செவி கொடுக்கட்டும். நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும் என்று விரும்பினோமானால் அதற்கு அவர் சொல்லுகிற தவிர்க்க முடியாத வழி, inevitable way is to listen to the law and the prophets. இங்க பாருங்க, இந்த பணக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல, arrogance. அங்கேயும் லாசரு ஏதோ அவர்களுக்கு பணியாற்றுவதற்காக அவர் இருக்கிறார் என்பதாக அவர் எண்ணுகிறார். அவரை வச்சு நினைச்சு கொஞ்சம் தண்ணியை கொடுக்க சொல்லுங்க, அவரை எங்க வீட்டுக்கு போய் இந்த மெசேஜை கொடுக்க சொல்லுங்க. இல்ல, அதே எண்ணத்தில் தான் அவர் இருக்காரே தவிர இப்போ முற்றிலுமாக மாறுபட்ட சூழல்ல மாறுபட்ட ஸ்டேட்டஸ்ல அவங்க இருக்காங்க அப்படின்றத அவர் நினைக்கல. இவங்களுக்கு பெரிய பணக்காரர்களுக்கு பெரிய அந்தஸ்தில் இருக்கவங்களுக்கு எப்பவுமே இருக்கிற டெண்டன்சி என்ன, they will never take no for an answer. நீ ரைட்டு முதல்ல தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்ட, உங்களுக்கும் எனக்கும் கேப் இருக்குன்னு, உங்களுக்கும் எனக்கும் கேப் தான் இருக்க தவிர
உங்களுக்கும் உலகத்தில் இருக்கவங்களுக்கும் கேப் இல்லைல்ல. அதனால் என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் இருக்காங்க, அவங்களும் இங்கே வர வேண்டாம். ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா அவங்க துன்பப்படுறதை என்னால் பார்க்கறது இன்னும் அதிக வேதனையாக இருக்கும். நம்ம நேசிக்கிறவர்கள் கஷ்டப்படுறது நம்ம கஷ்டப்படுறதை விட அதிகமான வேதனை நமக்கு தரக்கூடும். மற்றபடி அவங்க வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அண்ணே நீ காட்ட வழியில் நாங்கள் வந்ததுனால தானே இந்த வழிக்கு வந்திருக்கோம், உன்னால தான் எங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு அவங்க என்னையே ஒரு சொல்கிறதா இருக்கலாம். லாசருக்கு எங்கள் வீடு தெரியும், ஏன்னா எங்கள் வீட்டு முன்னாலேயே இருந்தவர், அவருக்கு எங்களை வீடு முன்னால் தெரியும். அவங்களும் வீட்டில் இருக்கிறவங்களும் இவர் லாசர்னு உடனடியாக அடையாளம் கண்டு கொள்வார்கள். நான் படுற கஷ்டத்தை எல்லாம் அங்கே அவர் போய் சொன்னார்னா அப்போ அவர்கள் மனம் திரும்புவார்கள். ஐயோ எனக்கு ஒரு வாய்ப்பு இப்போ இருந்ததுன்னா நான் மனம் திரும்பி இருப்பேனே. மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இந்த உலகத்தில் தான் இருக்குமே தவிர நம்ம மரணத்துக்கு பின்னால் நமக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, அவங்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்களே. ஏன்னா அந்த மோசேயும் தீர்க்கதரிசிகளும் நமக்கு என்னத்தை சொல்றாங்க, மீட்பின் வழியை அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். கடவுளுடைய வசனம் நாம் எப்படி இந்த நரகத்திற்கு கொடுமையிலிருந்து தப்பிப்பது என்பதை நமக்கு சொல்லுகின்றது தான் கடவுளுடைய வசனம். அவங்க அதுக்கு செவி கொடுத்தாங்கன்னா அவங்க இது மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்க. இவர் மறுபடியும் ஆர்கியூ பண்றார், இல்லை தந்தை ஆபிரகாம், யோசித்து பாருங்க, பைபிளை வாசிக்கிறாங்க, ஆனால் யாராவது ஒருத்தர் மரித்தவர்கள் போய் சொன்னா அதை ரொம்ப நம்புவாங்க. ஆண்டவர் நமக்கு இயற்கையாக நாம் மீட்படைவதற்கு ஆண்டவருடைய வழிகளை அறிந்து கொள்வதற்கு அவர் வேதத்தை கொடுத்திருக்கார். ஆனால் எங்களுக்கு நீ ஒரு சூப்பர் வழியை காட்டு, ஒரு அசாதாரணமான அற்புதமான ஒரு வழியின் வழியாக என்னுடைய சகோதரர்கள் இந்த செய்தியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அங்கே சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாம் மறுபடியும் பொலைட்டா சொல்றாரு, இல்ல அவங்க மோசேக்கும் தீர்க்கர்களுக்கும் அவங்க செவி கொடுக்கலன்னா யாராவது உயிருள்ள மரித்தவர் உயிரோடு எழுந்து போய் சொன்னா கூட அவங்க நம்ப மாட்டாங்க. பெத்தனியில லாசர் இருந்தார், அவர் மரித்தார், 4 நாள் கல்லறையில் இருந்தார், அவர் உயிரோடு எழுந்தார். அதை கூட அதனால யாரும் அங்க அவர் சொன்னதை நம்பி விடவில்லை அல்லது இயேசுவானுடைய நம்பிக்கை கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவங்க என்ன பண்றாங்க, அவரையும் கொல்லுவதற்காக தீர்மானிக்கிறார்கள். இயேசுவானவர் மரித்து உயிரோடு எழுந்தார், அவர் உயிருள்ளவராக அநேகருக்கு காட்சி அளித்தார். அந்த சாட்சியத்தையும் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை மறைப்பதற்கு போர் சேவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கிறாங்க. அந்த உயிர்த்தெழுதலை பற்றிய சாட்சி நீங்கள் சொல்லக்கூடாது என்று எல்லாருக்கும் அவர்கள் தண்டனை கொடுக்கிறார்கள், சிறையிலே அடைக்கிறார்கள். ஆகவே அவர் சொல்றாரு, இவங்க யாராவது போய் சொன்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் வேதத்தை அவர்கள் வாசிக்க வேதத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிய அவர்கள் இந்த நரகத்திற்கு விடுதலையாகலாம், அவர்கள் மோட்சத்திற்கு பங்குள்ளவர்களாக முடியும் என்பதாக அவர் சொல்லுகிறார். ஏன்னா வேதம் நமக்கு ரட்சிப்பின் வழியை கொடுப்பது. ஆப்பிரிக்காவில் ஒரு அம்மா தினம் பெரிய பைபிளை தலையில் தூக்கிட்டு போவாங்களாம். ஏம்மா உனக்கு வேற எதுவுமே இல்லையே, பைபிளை தூக்கிட்டு வரையே? அவங்க சொல்லுவாங்கன்னா, there are many books that I can carry, but it is this book that can carry me. Bible will keep you away from sin and sin will keep you away from Bible. Somebody said, I can read many books, but there is one book that can read me. நான் என்னுடைய உண்மையான நிலைமை எப்படி, நான் எங்கே நான் மனம் திரும்ப வேண்டும், நான் என்ன அந்த வாழ்க்கைக்கு என்னுடைய ஆத்மாவை வாழ வைப்பதற்கு நான் இங்கே என்ன ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை எல்லாம் சொல்றது இந்த வேதம் ஒன்றுதான். ஆகவே எந்த அளவுக்கு, ஏன்னா அவங்க ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லிட போவதில்லை, வேதத்தில் இருக்கிற உண்மைகளை மட்டுமே, அதுவும் வார்த்தையாக வந்த இயேசுவான நமக்கு கொடுத்த அந்த உண்மைகளை தான் யார் வந்தாலும், தேவதூதர் வந்தாலும் சரி, மற்ற யார் வந்தாலும் நமக்கு சொல்ல முடியும். ஆகவே நம்ம வேதத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்க வேண்டும், அதை நாம் தியானிக்க வேண்டும், அதனுடைய வழியில நாம் நடக்க வேண்டும். அப்படி நடந்தோமானால் நம்முடைய ஆன்மா வாழ்வதற்கு நம்மை ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம். மிஷினரிகள் 2 பேர்
ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த ஐஸ்வர்யவான் லாசரு கதையை படித்த பிறகு அவர் உணர்ந்தார், ஆப்பிரிக்கா இஸ் அட் த கேட் ஆஃப் யூரோப். ஐரோப்பாவினுடைய வாசல்லே உட்கார்ந்து இருக்க அந்த பிச்சைக்காரனை போல ஆப்பிரிக்க நாடு இருக்கிறது. இந்த பிச்சைக்காரனுடைய நிலைமையை நான் எப்படி மாற்றுவது? நான் ஆப்பிரிக்காவுக்கு போவேன். அவருடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஊழியத்திற்காக பயன்படுத்தினார். He was not an ordinary person. He was a highly academic person with 5 earned PhDs. 5 டாக்டர் பட்டம் பெற்றவர். எல்லாத்தையும் தூக்கி போட்டு இயேசுவானவர் எப்படி தம்மை வெறுமையாக்கி ஏழையின் ரூபம் எடுத்தாரோ அதை போல அவர் அங்கே போய் அவர்களுக்காக ஊழியம் செய்தார். அவர் தன்னுடைய ஆத்துமாவை வாழ்வதற்கு அவர் தகுதிப்படுத்தினார். அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் இன்னொருத்தர் ஊழியம் செய்தார், டேவிட் லிவிங்ஸ்டன். டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னுடைய வசதிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆப்பிரிக்காவில் மிக கடுமையான சூழல் இருந்த இடத்துல போய் அங்கே ஊழியம் செய்தார். கால்நடையாக ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு போனார். அவர் அநேகரை பராமரித்தார், அவர்களுக்கு சிகிச்சை அளித்தார். இப்படி நிறைய பணிகளை செய்துவிட்டு அவர் இறந்துபட்டார். சில ஆண்டுகளுக்கு பின்னால இன்னொரு மிஷினரி அங்கே போய் அங்கே இருந்த ஒரு ட்ரைபல் குரூப்போட இயேசுவானவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். இயேசுவானவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், மக்கள் மேல் அன்புள்ளவராக இருந்தார், இரக்கமுள்ளவராக இருந்தார். அப்போ ஒரு அம்மா அங்கிருந்து, ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ஐ நோ ஹிம், he came to our village a few years ago. இயேசுவானவரை பற்றி சொன்னபோது அவங்க சொன்னாங்க, எப்பா நிறுத்துப்பா, எனக்கு தெரியும், அவர் எங்க ஊருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்திருக்கிறார், நான் அவரை பார்த்திருக்கிறேன். She has identified David Livingstone with Jesus himself. இப்படிப்பட்ட வாழ்க்கை நெறியினால் நம்முடைய ஆன்மாக்கள் வாழ்வதற்கு நாம் ஆயத்தப்படுத்த முடியும், அதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக முடியும். இந்த உலகத்தை மட்டுமே நீங்கள் நினைக்காதிருங்கள், உடலை மட்டுமே நீங்கள் நினைக்காதிருங்கள். அடுத்த உலகம் நமக்கு ஒரு அழியாத ஒரு நித்தியமான ஆன்மா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆன்மா நித்திய வாழ்வை பெறுவதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு இறைவனுடைய அருளை தேடி, ஆவியானுடைய துணையை தேடி நாம் அவருடைய வார்த்தையின் வழியில் நடக்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பும் அருளும் நிறைந்த தூய கடவுளே, உம்முடைய உன்னதமான படைப்பாகிய எங்கள் வாழ்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சாயலில் எங்களை படைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடமிருந்து வந்தவர்கள், மீண்டுமாக உம்மிடத்திலே வருவதற்கு முன்குறிக்கப்பட்டவர்கள். இந்த உடலிலே வாழுகின்றவர்கள் மட்டுமல்ல, உள்ளத்தால் நித்தியமாக உம்மோடு வாழும்படி முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்க இந்த உலக வாழ்வை, உலகத்தோடு அணைந்த பொருட்களை, அருள் வரங்களை எல்லாவற்றையும் நீரே எங்களுக்கு கொடுத்தீர் என்ற உணர்வோடு மற்றவருடைய பயனுக்காக, மற்றவருடைய வாழ்வை பெருக்குவதற்காக அதை பயன்படுத்துவதற்கு நீரே எங்கள் உள்ளங்களை ஏவியருளும். அதன் வழியாக நாங்களும் இங்கே இருக்கும் போதே ஆண்டவரை உம்மோடு இருப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக நீர் எங்களை மாற்றும். நீர் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொன்னவர், அந்த இடத்திற்கு எங்களை ஆயத்தம் பண்ணும்படி உம்முடைய தூய ஆவியானவராலும் உம்முடைய திருவசனத்தினாலும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பக்குவப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். அந்த நிறைவான உம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணியிருந்த மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் தூய கடவுளே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமீன்.